Hello friends, welcome to Joe's Tamil Health and Beauty. நிறைய பேர் ஒல்லியா இருப்பாங்க. ஆனா வயிறு பகுதி மட்டும் பெருசா இருக்கும். அது பார்க்கிறதுக்கு அசிங்கமாவே இருக்கும். அந்த வயிறு பகுதியை ரொம்ப ஃபிளாட் ஆக்கக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான ஹோம் ரெமெடி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஹோம் ரெமெடி ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேருமே தாராளமா பயன்படுத்தலாம். அதுவும் குறிப்பா அந்த கர்ப்பப்பை சம்பந்தமா பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பெண்கள், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உள்ள பெண்கள், குறிப்பாக பாத்தீங்கன்னா பிசிஓடின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் இருந்ததுன்னா சில பெண்களுக்கு அந்த தொப்பை பகுதி மட்டுமே ரொம்ப பெருத்தாற் போல இருக்கும். இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் காரணமா நிறைய பெண்களுக்கு உடல் எடை அதிகரிக்கும். அவங்க எல்லாருமே இந்த ஹோம் ரெமெடியை ஃபாலோ பண்ணலாம். இதை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல இதுக்கு ஒரு டீஸ்பூன் போல கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு மளிகை கடைகள்ல இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இந்த கருஞ்சீரகத்துல அசிட்டோகோலின்ற ஒரு என்சைம் இருக்கு. இது குறிப்பா அந்த கர்ப்பப்பையில சம்பந்தமான அனைத்து பிரச்சனையுமே வந்து சரி செய்யும். அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி செய்யும். கர்ப்பப்பை நீர் கட்டியை வந்து சரி செய்யும். இதை தொடர்ந்து எடுத்துக்கிறது மூலமா பாத்தீங்கன்னா உடல்ல அதிகமான மெட்டாபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி அந்த குறிப்பா வயிற்று பகுதியில் உள்ள அந்த கொழுப்பை வந்து கரைத்து நீர் வழியாக வெளியேற்றும். இதை வந்து ஒரு டீஸ்பூன் போல சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததா ஓமம். ஓமம் பொதுவாகவே நம்ம வந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு மட்டுமே வந்து பயன்படுத்துவாங்க. ஆனா அதையும் தாண்டி ஓமத்துல அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு. குறிப்பாக பாத்தீங்கன்னா இதுல வந்து அஜ்வின்ற ஒரு ஆல்கலைடு இருக்கு. அதாவது நம்ம உடம்புல அந்த வாதம், பித்தம், கபம்னு சொல்லுவாங்க. இது மூணுமே வந்து சமமா, அதாவது ஏற குறைய இல்லாம சமமா வந்து நடுநிலையா வச்சுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஓமத்துல உண்டு. அது மட்டும் இல்லாம ஓமத்தை எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா வித்தவுட் எக்ஸசைஸே இல்லாம உங்களுடைய அந்த தொப்பை பகுதியை ரொம்ப எளிமையா வந்து கரைக்க பயன்படுது. அடுத்ததான் இது கூட ஒரு டீஸ்பூன் போல பெருஞ்சீரகம் எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் வந்து அதிகமான அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனை, அதுவும் குறிப்பா பெண்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா நிச்சயம் வந்து அவங்க தொடர்ந்து பெருஞ்சீரகத்தை எடுத்துக்கணும். இந்த பெருஞ்சீரகத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஃபைபர் அண்ட் அயன் கண்டென்ட் இருக்கு. இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸையும் சரி செய்யும். இதுல நம்ம பயன்படுத்திருக்க இந்த 3 பொருட்களுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல தங்கியிருக்கக்கூடிய அந்த கிளைக்கோஜின் சொல்லுவாங்க. அதாவது தேவையில்லாத கொழுப்புகள் அங்கங்க வந்து தங்கியிருக்கும். அந்த தேவையில்லாத கொழுப்புகளை வந்து என்ன பண்ணணும்னா பிரேக் பண்ணி நீர் வழியா, அதாவது உங்களுடைய யூரின் வழியா வெளியேற்றத்துக்கு இது பயன்படுகிறது. இது நீங்க வந்து இதை சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் பண்ணணும் எதுவுமே அவசியம் கிடையாது. இதை நீங்க நான் சொல்ற மெத்தட்ல மட்டும் எடுத்து பாருங்க. நிச்சயமாக 10 நாள்ல நல்ல பலன் கிடைக்கும். இப்ப இத மிதமான தீயில வச்சுட்டு நல்ல ஒரு வாசனை வர்ற வரைக்கும் வந்து வறுத்தெடுத்துக்குங்க. அதாவது உங்களுக்கு வந்து கருகிடக்கூடாது, நல்ல ஒரு வாசனை வரும். இப்ப இந்த மாதிரி இப்ப இதுல சரியா ஒரு 250 ml அளவுக்கு, அதாவது 1/4 லிட்டர் போல தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. மிதமான தீயில வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த தண்ணீரோட நிறம் வந்து உங்களுக்கு நல்ல மாறி வர ஆரம்பிக்கும். இப்ப இந்த மாதிரி இப்ப இந்த தண்ணீரை நம்ம வடிகட்டிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு தண்ணீர் ஊத்தினோம் இங்க பாருங்க, எந்த அளவுக்கு தண்ணீர் கிடைச்சிருக்குன்னு. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1/4 கிளாஸ், ஒரு 100 ml போலதான் தண்ணீர் வந்து இருக்கும். இப்ப நம்முடைய கருஞ்சீரகம், ஓமம், தேநீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க எப்ப எப்படி எடுத்துக்கணும்ன்றத பத்தி பார்க்கலாம். யாரெல்லாம் எடுத்துக்கலாம்ன்றத பத்தியும் பார்க்கலாம். இதை வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். உடல் எடை குறைக்கணும், அதுவும் குறிப்பாக வயிறு பகுதியை மட்டும் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி செய்யணும்னு நினைக்கிறவங்க, கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள், கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யணும்னு நினைக்கிறவங்க யார் வேணாலும் இதை வந்து எடுத்துக்கலாம். காலையில நீங்க டீ, காஃபி குடிப்பீங்க இல்லையா, அதுக்கு பதிலா அதை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு பதிலா இதை நீங்க எடுத்துக்கணும். உங்களுக்கு வேணும்னா, அதாவது வெதுவெதுப்பா எடுத்துக்கங்க. வேணும்னா கொஞ்சமா வந்து தேன் வந்து கலந்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க இது வெறுமனே குடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது வந்து நீங்க காலையில ஒரு வேளை, அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஒரு வேளை எடுத்துக்கிறது, மாலை ஒரு வேளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்களால டீ, காஃபி அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க அதுக்கு பதிலா, அதாவது இதை நீங்க காலையில ஒரு 6 மணி போல குடிக்கிறீங்கன்னா ஒரு 7 மணி போல நீங்க டீ, காஃபி தாராளமா எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணணும் நிச்சயம் அப்படி கிடையாது. எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்க சாதாரணமா வீட்டு வேலை செஞ்சாலே போதும். நிச்சயமாக உங்களுடைய தொப்பை இருந்த இடமே தெரியாம போயிடும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான தேநீர். நிச்சயம் எல்லா பெண்களும் சரி, எல்லா ஆண்களும் சரி ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.